சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசி தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பவர் தமிழரசி. ஏற்கனவே இந்த பள்ளியை பொறுத்த வரைக்குமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கக்கூடிய மகா விஷ்ணு என்பவர் இந்த பள்ளியில் ஒரு கருத்தரங்கை நடத்தியிருக்கிறார், கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அப்பொழுது பள்ளி மாணவர்களிடையே பேசும் பொழுது மத நம்பிக்கையை ஊட்டும் வகையிலும் கர்மா உள்ளிட்ட மத போதனைகளை போதிக்கும் வகையில் அந்த ஆன்மீக சொற்பொழிவு என்பது இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு பார்வையற்றவர், அவரது பெயர் சங்கர். அவரை எதிர்த்து ஏன் மாணவர்களிடம் பகுத்தறிவை நாம் போதித்து வரும்பொழுது ஆன்மீக கருத்துக்களை ஏன் போதிக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய அந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையானது. இதனை அடுத்து பள்ளி கல்வித்துறை ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அளித்திருந்தாலும் இன்றைக்கு அதே பள்ளியில் ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அந்த கருத்தரங்கம் என்பது நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் ஏன் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட்டது? பள்ளி என்பது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஏன் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்தார். முறையான விசாரணை நடத்தப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையில் பள்ளி கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தினார்கள். எதற்காக இதை நீங்கள் அனுமதித்தீர்கள்? ஒரு பள்ளி உள்ளே நடத்தப்படக்கூடிய அந்த சொற்பொழிவாக இருக்கட்டும், கருத்தரங்காக இருக்கட்டும், யார் நடத்துகிறார், என்ன அவரது நோக்கம் என்பதெல்லாம் நீங்கள் பகுத்தாய்வு கூடாதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது அவர் மீது துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது அவர் இருக்கக்கூடிய அசோக் மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து அவர் திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இடமாற்றம் செய்யப்பட்டு அறிவிப்பான என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது அவருக்கு பணியிட மாற்றம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் விசாரிக்கும் போது அவர்கள் கூறும் பொழுது தற்பொழுது பணியிட மாற்றம் 3 அல்லது 4 நாட்களாக விசாரணை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள். பள்ளி கல்வித்துறை சார்பாக அந்த மகா விஷ்ணு என்பவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜேஷ்.